ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான ஜீரக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணி செய்யலாமா? நம்ம நாட்டுக்கோழிலாம் எப்போயாவது ஒரு தடவை தான் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சிங்கன்னா அந்த நாளே வந்து ஸ்பெஷலாக மாறிடும். சாதாரண சிக்கனில் செய்கிறத விட நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரைஸ் எடுத்து ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு 1/2 கிலோவுக்கும் கம்மியாக தான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். குக்கர் அடுப்பில் போட்டு நல்லா காஞ்சதும் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா காஞ்சோடனே ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 300 கிராம் கிட்டக்க பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு இதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணியோட சீக்ரெட்டே நம்ம வதக்கிறதுல தாங்க இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயத்தை வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதோட சேர்த்து தக்காளியும் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ 300 கிராம் வெங்காயத்துக்கு 300 கிராம் தக்காளி எடுத்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் மட்டும் சேர்க்குறேன். பிரியாணி மசாலா வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணிவிடுவேன். பிரியாணி மசாலாவுக்கு கிராம்பும் ஏலக்காயும் ஒரே அளவில் எடுத்துகிட்டு பட்டையை கொஞ்சம் கூடுதலாக எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. வெறும் சட்டியில் போட்டு வறுத்து ஜாரில் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிங்கன்னா பிரியாணி மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வதங்கின தக்காளியோட நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா பிரியாணிக்கு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து ஒரிஜினல் பாய் வீட்டு முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி மசாலா. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் புளிப்பான தயிர் சேர்க்கறதுனால இன்றைக்கி லெமன் சேர்க்கலை. தயிரில் வந்து உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா கொதி வந்தோடனே ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. வேக விட்டுட்டு நம்ம களைஞ்சி வச்சுருக்க ஜீரக சம்பா ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி அரிசி எடுத்திருக்கேன். 400 கிராமுக்கு 800 கிராம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வந்தோடனே குக்கரை விசில் போட்டுருங்க. விசில் போட்டு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் போடுறதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்சு வந்து தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல பொலன்னு அவ்வளோ டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதை விட ஜீரக சம்பா வச்சு நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி செய்ய தெரியாத பிகினர்ஸ் கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா பிரியாணி சூப்பராக வரும். பிரியாணி மசாலா நம்ம கடையிலலாம் வாங்காமல் வீட்டிலே செஞ்சனால அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பிரியாணி வந்து வெஜிடபிள் பிரியாணி, முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே அந்த மசாலா வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.